அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இது ஒரு அற்புதமான பதிவு. ஜோதிடம் பார்க்க ஒரு நபர் நம்மகிட்ட வர்றாரு. ஜோதிடம் பார்க்க ஒரு நபர் நம்மகிட்ட வர்றாரு அப்படின்னா, எல்லா மனிதர்களுமே வந்து என்ன சொல்லலாம்னா, ஜோதிடர்கிட்ட ஜாதகத்தை கொடுத்துட்டு கமுக்கமாக தான் உட்காந்துருப்பான். கம்முன்னு உட்காந்துருப்பான். ஏன்னா அவர்களுடைய இயல்பு நிலை அது. நம்ம எப்படி ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறத வந்து என்ன சொன்னா, நமக்கு வந்து ஒரு தேவக்கம் இருக்குதான் செய்யும். எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. பேக்கும்போது எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா இந்த ஜாதத்துக்கு என்னதான் பிரச்சனை டக்குன்னு ரெண்டு பாயிண்ட் தான். அந்த பாயிண்ட்டுக்கு மேல அங்க வந்து என்ன சொன்ன பேசுவதற்கு வழியில் அதுக்கடுத்து நீங்க பேசுங்க அப்படின்றது. அப்பதான் வந்து இல்லை அப்படிங்க, உங்க ஜாதத்தோடைய பிரச்சனை இவ்வளவுதான், இதற்கு மேல நீங்க கேள்வி கேளுங்க, நாங்க பதில் சொல்றோம் அப்படின்ட்டு பேசாம இருந்துருவாங்க. ஏன்னா அதுக்கு மேல அவங்களால பேச முடியாது. வளர்ந்து வருகின்ற புதிதாக படிக்கிறவங்க நீங்க என்ன செய்வீங்க, உங்களுக்கு தேகட்டத்தான் செய்யும். எவ்வளவு பெரிய கொம்பனாக இருந்தாலும் என்ன சார், ஜோதிடம் சொல்வது என்பது மிக எளிதல்ல. வர்ற அனைத்து பேருமே வந்து என்ன சொன்னா, உங்களை பாராட்ட வருவதில்லை. நன்றாக சொல்லி இருந்தால் கூட வந்து என்ன சொன்னான்னா வந்து நம்மளை வந்து என்ன செய்வாங்க, மட்டம் தட்டிட்டு தான் போவாங்க. அப்ப இது ஒரு அற்புதமான சூத்திரம் சொல்றேன். இளம் தலைமுறையினருக்கும் இப்ப படிச்சுட்டு இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் இதை தெரிஞ்சுக்கணும். அன்றாட பஞ்சாங்கம் பார்க்கிற வழக்கம் நீங்க வச்சுக்கணும். அன்றாடம் நம்ம பஞ்சாங்கம் பார்க்கணும். அப்ப அன்றாடம் பஞ்சாங்கம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வரும்போது, நீ காலையில எழுந்திரிச்ச உடனே பஞ்சாங்கத்தை எடுத்து இன்னைக்கு என்ன கிழமை, நட்சத்திரம், திதி, யோகம், கரணம், இந்த அஞ்சையும் பார்த்துடணும். இதுல முக்கியமா நட்சத்திரத்தை பார்த்து வச்சுக்கணும். வச்சுட்டு என்ன செய்யணும்னா, அழகாக வந்து என்ன சொன்னோம்னா, நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இன்னைக்கு இத்தனை மணி வரைக்கும் இந்த நட்சத்திரம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்ப தெரிஞ்சு வச்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்லலாம்னா, நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என்ன சொல்லலாம்னா உட்காந்துருக்கணும். அவங்க ஜாதகத்தை கொடுத்தவொடனே என்ன சொல்லலாம்னா, இன்னைக்கு என்ன நட்சத்திரம் போடுகிறது. இப்போ ஒருத்தர் இன்னைக்கு பரணி நட்சத்திரம் ஓடுதுன்னு வைங்க. பரணி நட்சத்திரம் ஓடுது அப்படின்னு சொல்லி வரும்போது, அப்ப பரணி நட்சத்திரத்தை நம்ம மனசுல வச்சுக்கணும். அப்ப பரணி நட்சத்திரத்துக்கு உண்டான சுக்கிரன், பரணி நட்சத்திரத்துக்கு உண்டான சுக்கிரன் தான். இன்னைக்கு சுக்கிரன் தான் ஆக்டிவேஷன் ஆஃப் மேன், ஹீரோ. அவந்தாலும் வந்திருக்கிறவன் ஜாதத்துல வந்து சுக்கிரன் எங்க இருக்கான்னு பார்க்கணும். கேந்திரத்தில் இருந்தால், கோணத்தில் இருந்தால் அவர் வந்து சுபமான கேள்விகள் கேட்க வந்திருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்கிடணும். அப்ப என்னையா கல்யாணம் சார்ந்த விஷயத்துக்கு எதுவும் கேட்க வந்திருக்கீங்களா அப்படின்னு நம்ம கேட்டோம். கேந்திரம் என்பது சுபமானது, கோணம் என்பது சுபமானது. 159 4 7 10. இதுல வந்து அவருடைய சுக்கிரன் இருக்கார். அவருடைய சுக்கிரன் இருக்கார். நம்மளுடைய சுக்கிரன் வந்து என்ன, அவருடைய சுக்கிரனுக்கு, அவர் இருக்கின்ற சுக்கிரனுக்கு நம்ம வந்து என்ன சொன்னா, பிராக்டிக்கலா இருக்கிற சுக்கிரன் வந்து கோணத்திலேயோ கேந்திரத்திலேயோ இருந்தால் அன்னைக்கு 2 பேருமே சுமூகமா பேசிடுவீங்க. 6 8 12 போய் இருந்ததுன்னு வைங்க, அவருடைய சுக்கிரனுக்கும் அட் பிரசன்ட் ஸ்டேஜ் சுக்கிரனுக்கும் வந்து நீங்க வந்து என்ன சொன்னா 6 8 12 வந்து இருந்ததுன்னா என்ன நடக்கும், அவர் வந்து என்ன சொன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைக்குள்ளானவராக தான் வருவார். பிரச்சனைக்குள்ளானவரா அவருக்கு சுக்கிரனுடைய ஆதிபத்தியத்துல ஏதோ பிரச்சனை, வண்டியில இருக்கலாம், வாகனத்தில் இருக்கலாம், களத்திரத்தில் இருக்கலாம், திருமண சம்பந்தமானதாக இருக்கலாம். சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய அனைத்து விதமானதை எடுத்துட்டு நமக்கு பிரசன்ட் ஸ்டேஜில் கோச்சார ரீதியாக ஓடிக்கொண்டிருக்கிற உட்கார்ந்திருக்கிற சுக்கிரனுக்கும் அவருடைய சுக்கிரனுக்கும் வந்து என்ன சொன்னா, கோணமோ கேந்திரமோ இல்லாமல் 6 8 12 இருந்ததுன்னா பிடிச்சிடலாம். அப்ப அவங்களே வந்து புலம்ப ஆரம்பிச்சிடும். ஆமா சார் இப்படித்தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த கேள்விகள் வந்து அது மாதிரி தான் இருக்கும். நல்ல கேள்வியாக இருந்தால்
கேந்திர கோணத்தில் இருக்கும். நம்ம 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 கண்டுபிடிச்சு வச்சிருக்கிற சுக்கிரனுக்கும் அவர் சுக்கிரனுக்கு கேந்திர கோணம் திரிகோணம் இருந்தால் சுபமாக இருக்கும். 6, 8, 12 இருந்தால் வந்து என்ன சொன்னா பிரச்சனைக்குரியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேச்சை வளர்த்துற வேண்டியது. அது ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் எப்பயுமே வந்து என்ன சொன்னா ஒரு அதிதேவதை என்று சொல்லக்கூடிய ஒன்றை வந்து நீங்க வச்சிருக்கணும். அதை வந்து நீங்க வச்சிருக்காமலாம் ஜோதிடத்துல வந்து ஜெயிக்கலாம் முடியாது. ஏன்னா பிராக்டிக்கலா வந்து இந்த இப்போ இருக்கிற திருவோணம் வந்து இது வாக்கியத்துவம் இது வந்து என்ன சொன்னா திருக்கணித பஞ்சாங்கத்தெல்லாம் போட்டுட்டு வச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்களாம் ஜெயிக்க முடியாது. என்னை பொறுத்தல இதுதான். அடுத்த தலைமுறைக்கு கூட வந்து வாக்கிய பஞ்சாங்கத்தை தான் கொடுத்துட்டு போய் இதை வந்து பார்த்து சொல்லு அப்படின்ட்டு போயிடுவேன். திருக்கணிதத்தை தூக்க மாட்டேன். ஏன்னா வந்து என்ன சொன்னா வந்து ஒரு விவிஐபி ஆக இருக்கிற ஒரு நபருக்கு வந்து என்ன சார் இன்னைக்கு வரைக்கும் என்ன சார் பூரட்டாதியா உத்தரட்டாதியான்னு கண்டுபிடிக்க தெரியாம வந்து என்ன சார் ரெண்டையும் போட்டு குழப்பிட்டு கிடக்காங்க. என்கிட்ட கொடுங்க, நான் 10 நிமிஷத்துல கண்டுபிடிச்சு சொல்றேன் என்னென்ன காரணம் அப்படின்னு சொல்றேன்னு. பூரட்டாதி இதுதான் அவங்களுடைய நட்சத்திரம், இப்படி இருந்தா தான் நீங்க இப்படி இருக்க முடியலன்னா இருக்க முடியாது அப்படின்னு அவர் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்துடும். அப்ப இன்னைக்கு ஒரு ஜாதகம் வருது, அந்த ஜாதகம் வந்து என்ன சொன்னா ஒரு படிப்பு படிச்சு கொஞ்சம் வந்து 2 வருஷமா வந்து அதுல வந்து ஜெயிக்க முடியல. அப்ப அதுல ஜெயிக்கணும். ஏன்னா இன்னொரு படிப்புக்கு நான் இந்த இதுக்குள்ள வந்து என்ன சொல்றேன், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்னா ரொம்ப கஷ்டம். 5 வருஷம் படிப்பு கஷ்டம். அதுவும் +2 படிச்சுட்டு போறது வந்து ரொம்ப கஷ்டம். அது +2 படிச்சுட்டு யாரும் ஆசையை தூண்டி விட்டுட்டாங்க. ஒரு டிகிரி படிச்சுட்டு வந்து படிக்கலாம். ஏன்னா செட்டில் ஆகிறதுக்கு வந்து 10 வருஷம் ஆகும். இப்பயே வந்து என்ன சார் 20 வயசாச்சு. அப்போ ஒரு 3 வருஷமா நம்மளுடைய கிளைண்ட் தான் இவங்க வந்து என்ன சார் ஏதோ ஒரு மனஸ்தாபத்துல இருந்து எதுவும் நான் சத்தம் போட்டுறேன் அப்படின்ட்டு வரல. நேற்று வந்தாங்க நாளைக்கு வாங்க அப்படின்ட்டேன். அதாவது வந்து எதிரியாக இருந்தாலும் வரவேற்று வந்து நாளைக்கு வாங்கன்ட்டு வந்த பிறகு என்ன சொல்லலாம்னா இன்னைக்கு ஓடுகின்ற நட்சத்திரம் விசாகம். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் என்பது புதனுடைய ஆதிபத்தியம் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுல பரிமாறக்கூடிய அமௌண்ட் என்னது, ஹை லெவல் அமௌண்ட்ஸ். அந்த குழந்தை என்ன சொல்லுகிறது, நான் இதையே கண்டினியூ பண்ணி எப்படியாச்சும் ஜெயிக்கணும், அதற்கு வழி சொல்லுங்க அப்படிங்கிறது. அப்ப இன்னைக்கு ஓடுகின்ற நட்சத்திரம் விசாகம். அப்ப இந்த விசாக நட்சத்திரத்தை இன்னைக்கு ஓடுகின்ற நட்சத்திரத்துக்கு விசாகத்துக்கு உண்டான குரு எங்க இருக்காரு, மிதனத்தில் இருக்காரு. அதற்கு வந்து என்ன சொன்னா வந்து அதோடைய குரு வந்து என்ன சொன்ன துலாத்துல இருக்காரு. என்னாச்சு, அந்த குழந்தைக்கு வந்து அந்த குழந்தையுடைய குரு துலாத்திலையும் இன்னைக்கு அட் பிரசன்ட் ஸ்டேஜ் வந்து என்ன சொன்ன விசாக நட்சத்திரமாக இருக்கின்ற காரணத்தினால் அதற்குண்டான குரு வந்து மிதனத்தில் இருக்காரு. அப்ப அதுக்கு என்ன சொன்ன கோணம் ஆயிடுச்சா, படிங்க பிரச்சனை. அதுக்குண்டான சில வழிமுறைகள் இருக்கு, நமக்கு தெரிஞ்ச வழிமுறைகளை பண்ணி ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. ஆனால் 5 வருஷத்துக்கு கல்யாணம் பண்ணக்கூடாது, 25 வயசுக்கு மேலதான் கல்யாணம். இதுக்குள்ள என்னென்ன நடைமுறைகளை எப்படி செய்யணும்னு ஒரு பூஜை முறைகளை வீட்டில் வச்சே பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதுதான் ஜோதிடம். இதை மீறி வந்து என்ன சொல்றான்னா இன்னைக்கு ஒரு ஆளை எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். வருவானா வரமாட்டானாங்கிற பிரச்சனத்துல கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம். வரமாட்டான்னா வந்து நம்ம அதுக்கு தக்கன வந்து மனநிலையை மாத்திட்டு வந்து என்ன சொன்னா வந்து நம்ம பொருளாதாரத்தை வந்து எப்படி சரி பண்ணி கொண்டு போகணுங்கிற எண்ணத்தை வந்து உருவாக்கிடலாம். அப்ப வருவான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது. அப்ப சந்திரனே ஒரு நாளுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிப்பது சந்திரன் தான். சந்திரனும் லக்கணம் தான். லக்கணத்தை வச்சுதானே சந்திரன் எத்தனாம் இடத்துல இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியா. அப்ப லக்கணமும் சந்திரனும் தான் ஒரு நாளையை வந்து என்ன சொன்னா உங்களுக்கு வெற்றியா தோல்வியா என்று தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருக்கிறதே தவிர வேற யாருமே கிடையாது. அதனால் ஜோதிடம் பார்க்க வந்த நபர் அவருடைய இன்னைக்கு ஓடுகின்ற நட்சத்திரத்திற்கும் அந்த நட்சத்திரம் 12 கட்டத்துல எங்க இருக்குன்னு பாருங்க. அந்த கிரகத்தோடைய ஈக்குவலோட குருன்னா வந்திருக்கிற ஒரு ஜாதகத்துல குரு எங்க இருக்குன்னு பாருங்க. இது வந்து என்ன சொல்றான்னா என்ன பொசிஷன் 6, 8, 12 இல்லாமல் இருந்தால் பிரச்சனை இல்லாத கேள்வி. 4, 7, 10, 1, 5, 9 இருந்தால் சுப கேள்விகளாக இருக்கும் என்பது மனதில் தீர்மானித்து கொண்டு நீங்கள் வந்து பதில் சொல்லாருங்க. இல்லை சேர்ந்து இருக்கலாம். இப்போ ஒரு கிரகம் இன்னைக்கு பரணி நட்சத்திரம் போடுது, சுக்கிரன் வந்து என்ன சொல்றான்னா வந்து
ஒரு இடத்துல உட்காந்துருக்காரு, அவருடைய சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிற இடத்திற்கும் ஆட்டோமேட்டிக்காக இன்னைக்கு இப்போ ப்ராக்டிக்கலாக உட்காந்துருக்கிற சொல்லும்போது ஒரே இடத்துல உட்காந்துருந்தாங்கன்னா சக்ஸஸ் அப்படின்னு ஓங்கி அடிங்க, தைரியம் அடங்கி ஜெயிச்சிருவீங்க. அப்ப இப்படித்தான் ஜோதிடத்துல வந்து இன்னைக்கு வரைக்கும் நுணுக்கமா நாங்கெல்லாம் வந்து என்ன சொன்னா ஒரு செயலை வந்து எப்படி செய்யுங்க. இப்ப நம்ம ஜாதத்துல இருக்கிற குருவுக்கும் அவங்க ஜாதத்துல இருக்கிற குருவுக்கும் வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து ஒரு ஒற்றுமை வேணும் இல்லையா? இப்ப என் ஜாதத்துல வந்து மிதனத்துல குரு, அவங்க வந்திருக்கிறவங்க ஜாதத்துல வந்து என்ன சொல்றான்னா வந்து இன்னைக்கு அவங்க ஜாதத்துல துலாத்துல குரு. அப்ப என்ன செய்யும்? ஓகே, வரும்போதே வந்து என்ன சொன்னா பணத்தை ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டான். நமக்கு தேவையாது, அவங்களுக்கு தேவையை நம்ம சரி பண்ணி கொடுத்துட போறோம். இப்படித்தான் ஜோதிடத்தை வந்து நீங்கள் எடுத்து இயம்ப வேண்டுமே சார். அன்றைய நட்சத்திரத்தை வந்து நீங்கள் வந்து தெளிவாக தெரிந்து கொண்டு வருகின்றவனுடைய ஜாதகத்தில் வந்து அந்த நட்சத்திரத்திற்குண்டான கிரகம் என்ன பொசிஷன்ல இருக்கின்றது என்பதை நீங்கள் வந்து என்ன சொன்னா தெரிந்து அதோட நீங்க வந்து என்ன சொன்னா ஃபிட்டப் பண்ணிக்கிடணும். அப்படி ஃபிட்டப் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன சொன்னாலும் ஜோதிடத்தில் வந்து ஜெயிக்கலாம். ஜோதிடத்தில் வந்து கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். ஜெயிக்க முடியாதெல்லாம் சொல்லலாம் மாட்டேன், கண்டிப்பாக ஜெயிக்கலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது. இதெல்லாம் வந்து ஜோதிட நுணுக்கங்கள். அதனால் இப்படிதான் ஜாதகத்தை பார்க்கணும். இன்னைக்கு என்ன நட்சத்திரம் வந்திருக்கிறவன், என்ன நட்சத்திரத்தில் வந்திருக்கான், அதில் ஒரு தலைமையான என்ன சார் 4 ஜாதகம் கொண்டு வந்தால் என்ன சார் செய்யறது அப்படின்னு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அந்த வந்திருக்கிறவனுடைய ஜாதகம் தான் ஹெட்டு. பிள்ளை ஜாதகம் முன்னாடி ஜாதகம்லாம் நமக்கு தேவையில்லை. வந்திருக்கிறவனுடைய ஜாதகம் நீ தானே ஹெட்டு, உங்க வீட்டுக்கு 4 ஜாதகம் கொண்டாந்தானே நீ தானே தலைவர். ஆமா, அந்த தலைவர் கொண்டாந்து பார்த்தாலே முடிஞ்சு வச்சு. அதுக்கப்புறம் வந்து என்ன சொன்ன நம்ம வந்து என்ன சொன்ன ஜோதிடத்தை வந்து என்ன சொன்ன இயம்போது வந்து என்பது அது வந்து எப்பயுமே என்ன சொன்ன வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். உங்களுக்கு ஜோதிடம் சொல்ல விதி இருந்து நீங்கள் போய் வந்து என்ன அவன்கிட்ட 10 பைசா வாங்கி பிழைக்கணும்னு விதி இருந்தா அது வாயில வந்துடும், வராமலாம் இருக்காது, ஜெயிச்சிடலாம். அதனால யாரும் பயப்படாதீங்க, கத்துக்கிடுங்க. கத்துக்கிட்டு என்ன சொல்லலாம், இந்த மாதிரி வந்து நீங்கள் இயம்ப ஆரம்பித்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்களும் ஜோதிடத்தில் வந்து வெற்றி பெறலாம். அதனால வந்து அன்றைய கோச்சார சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறானோ அந்த நட்சத்திரத்திற்குண்டான கிரகத்திற்கும் பிரசன்ட் ஸ்டேஜில் இருக்கிற கிரகத்திற்கும் வந்திருக்கிறவனுடைய ஜாதகத்தில் இருக்கின்ற அதே கிரகத்திற்கும் என்ன கனெக்டிவிட்டியில இருக்குதுன்னு பாருங்க. கண்டிப்பாக பலன் சொல்வது எளிது என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம். என்ன